என்னது முருகனோட அறுபடை வீடுகளை ஒரே இடத்துல பார்க்க முடியுமா? அதுவும் நம்ம சென்னைக்கு பக்கத்துலேயேவா? ஆமாங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இருக்கக்கூடிய சோளிங்கரில் இருக்க இந்த கரிமலை அறுபடை முருகன் தியானபீடம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் அதாவது என்னதான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அறுபடை வீடுகள் இருந்தாலும் எல்லாராலையுமே அந்த அறுபடை முருகனை போய் பார்க்க முடியறதில்ல. அதனால் இந்த ஒரு கோயிலுக்கு வந்தோம்னா அந்தந்த கோயிலை முருகரை எப்படி பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரியான அமைப்பில் இங்கே அறுபடை முருகர் கோயிலை வச்சுருக்காங்க. 6 வகையான முருகரையும் பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திர வடிவிலேயே வச்சுருக்காங்க. ஸ்டார் ஷேப்லேயே அந்த பில்டிங் அப்படியே அந்த கோயிலோட கட்டமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஷேப்லேயே இருக்குது. நம்ம உள்ளே போனோம்னா நேராக ஒவ்வொரு முருகரையுமே, அதாவது முதல் படை வீடுலேருந்து 6 படை வீடுகளுமே அப்படியே லைனாக நம்மளால் பார்த்துட்டு வர முடியும். வரும்போது வெளியே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிவலிங்கத்தையுமே அங்கே அமைச்சு வச்சுருக்காங்க. கோயிலில் என்ட்ராகும்போது விநாயகர், அறுபடை முருகர் இருக்க மாதிரி 6 முக விநாயகரையுமே இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதாள சிவன் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அங்கே நம்ம கையாலேயே சிவனுக்கு அபிஷேகமும் பண்ணலாம். 6 படை முருகனையும் பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் போக தான் முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரலாம். நீங்கள் எத்தனை முருகர் கோயிலுக்கு போயிருக்கீங்க? அதாவது 6 படை வீடில் எத்தனை கோயிலுக்கு போயிருக்கீங்க? எங்கே போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.